திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆகா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆகா சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் பாடுகள் நாம். திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று திரு அவையானது அன்னை கன்னிமரியா அவருடைய உறவினரான எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வை விழாவாக கொண்டாடுகின்றது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு விதமான சந்திப்புகளை நாம் பார்க்கிறோம். நண்பர்களுடைய சந்திப்பு, உறவினர்களுடைய சந்திப்பு, அரசியல் தலைவர்களுடைய சந்திப்பு, இரு நாட்டு தலைவர்களிடையே உள்ள சந்திப்பு,
சமூக தலைவர்களிடையே உள்ள சந்திப்பு என்று பல்வேறு விதமான சந்திப்பு நிகழ்வுகள். ஆனால் அவை ஏதாவது ஒரு முக்கியமான கருத்தை, நிகழ்வை, முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து ஏற்படுகின்றன. அன்னை மரியாவின் சந்திப்பு வித்தியாசமானது. தம் உறவினரான எலிசபெத்து முதிர்ந்த வயதில் கருத்தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம் என்று வானதுதர் சொன்னவுடன், ஆண்டவரே உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கை நம்பிய அவர் பேறு பெற்றவராக இவ்வுதவியை செய்வதற்கு விரைந்து செல்கின்றார். எனவே நாம் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு நம் அயலாருக்கு, நம்மோடு கூட இருப்பவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் உதவுகின்ற பொழுது நாமும் அன்னை மரியாவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையில் இணைந்து இப்பலியில் ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோடு அமைதியும் உண்டாகுக. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத பின்னரசே, இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ.
வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூயாவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உமை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடிப்பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பதிலுரை பாடல் பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். மீட்பருளும் ஊற்றுகளில் இருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது:
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியனே பேறு பெற்றவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் மக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வள்ளி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய எண்ணெயின் அன்பு பக்தர்களே,
மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய். கடவுள் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். செப்பனியா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுடைய துன்பத்தை, துயரத்தை களைப்பதற்காக, அவர்களிடமிருந்து நீக்குவதற்காக இஸ்ரேலின் ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய வருகை இஸ்ரேல் மக்களுடைய தண்டனை காலத்தை, இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் சந்தித்த அந்த துயரத்தை, துக்கத்தை, அவமானத்தை மகிழ்ச்சியால் மாற்றப்போகிறது என்பதை எடுத்துச் சொல்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் நடுவில் இருக்கிறது. அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை தாங்கியவளாக அன்னை கன்னிமரியா இன்றைய விழாவிலே இருக்கிறார். தனக்கு சந்தேகம் ஏற்பட்டவுடன் உன் உறவினரான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் கருத்தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்ற அந்த வார்த்தையை, அந்த நிகழ்வை, அந்த அடையாளத்தை, அந்த அற்புதத்தை கேட்டவுடன், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும். இந்த சந்திப்பிலே அன்னை கன்னிமரியாவும் எலிசபெத்தும் சந்தித்த இந்த சந்திப்பிலே என்ன காரியம் நிகழ்ந்தது? திரு அவை ஒவ்வொரு காரியத்திற்காக, ஒவ்வொரு முக்கியத்துவத்தோடு அல்லது வரலாற்றில் நடக்கின்ற நிகழ்வுகளை, புதுமைகளை, அற்புதங்களை வைத்துத்தான் அன்னைக்கு விழா எடுக்கின்றது. நாமும் இந்த ஆரோக்கிய அன்னைக்கு நாம் செப்டம்பர் மாதம் விழா எடுக்கின்றோம். போர்ச்சுகீசிய மாலுமிகள் செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் வேளாங்கண்ணியிலே கரை ஒதுங்கிய நாள், புயலிலே அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள். ஒதுங்கியது 8ஆம் தேதி, இறங்கிய இடம் வேளாங்கண்ணி. இந்த எலிசபெத் அம்மாளை சந்தித்த இந்த விழா வரலாற்றிலே இடைக்காலத்தில் 13ஆம் நூற்றாண்டில் இந்த விழா கொண்டாடப்பட்டு வந்தது. பரவேந்தருடைய தூண்டுதலால் 1263ஆம் ஆண்டு பிரான்சிஸ்கன் சபையில் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். 13வது அந்த நூற்றாண்டிலே என்ன காரியம் நிகழ்கிறது என்றால், 14ஆம் நூற்றாண்டினுடைய மத்திய பகுதியில் அப்போது திருச்சபையின் திருத்தந்தையாக இருந்த 6ஆம் உர்பன் அவர்கள் ரோமிலே திருத்தந்தையாக இருக்கிறார். அவருக்கு எதிராக பிரான்ஸ் நாட்டில் அவிஞோன் என்ற இடத்தில் 7ஆம் கிளமெண்ட் தன்னை திருத்தந்தையாக அறிவித்துக் கொண்டார். இப்போது 2 போப்பாண்டவர் இருக்கின்றார்கள். எனவே இந்த 2 திருத்தந்தையர்களையும் சந்திப்பதற்காக நிகழ்வு நடக்கின்றது. எனவே திருத்தந்தை 6ஆம் அர்பன் அவர்கள் 1269ஆம் ஆண்டு இரு தந்தையர்களும் சந்திப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு திரு அவையிலே ஏற்பட்ட பிளவு ஒன்றாகிறது. எனவே இது மாபெரும் சந்திப்பு. நாம் இந்த சந்திப்பை ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லிதான் திரு அவை அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த விழாவை இங்கே புகுத்துகின்றது. அது ஒரு வரலாற்று நிகழ்வு, இதுவும் ஒரு வரலாற்று நிகழ்வு. இவ்வாறு இந்த விழா படிப்படியாக திரு அவையிலே கொண்டாடப்பட்டு வருகின்ற காலகட்டத்தில் திருத்தந்தை 9ஆம் போனிஃபஸ் அவர்கள் இந்த விழாவை ஜூலை மாதம் 2ஆம் தேதி கொண்டாட வேண்டும் என்று திரு அவையிலே பணிக்கின்றார். ஆனால் அதற்கு பிறகு திருத்தந்தை 9ஆம் பயஸ் 1850வது ஆண்டு இந்த விழாவை நினைவிலிருந்து விழாவாக உயர்த்துகிறார். இன்னொரு படி மேலே கொண்டாடுறார். அதனால தான் இன்றைக்கி நம்ம உன்னதங்களிலே பாடுறோம்.
பிறகு 1969ஆம் ஆண்டு 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் இந்த விழாவை மே மாதம் 31ஆம் தேதி கொண்டாட வேண்டும் என்று அறிமுகப்படுத்துகிறார். காரணம்னா அந்த வணக்க மாத பக்தி முயற்சி, அந்த வணக்க மாதத்தினுடைய கொடுமுடி. அதனால்தான் நாம் நேற்று அன்னைக்கு முடிசூட்டி இந்த விழாவை இங்கு கொண்டாடினோம். 31ஆம் தேதி கொண்டாட வேண்டியது. இந்த மே மாதம் 31ஆம் நாள் கொண்டாடப்பட்ட இந்த விழா ஏன் அப்படின்னா, மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னைக்கு தான் சமன் சொல்கிறாங்க, உன் உறவில் சிவத்து கருத்தரிக்கிறாள், மலடி ஏறப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். நாளை ஜூன் 1ஆம் தேதி. ஜூன் மாதம் 24ஆம் நாள் திருமுழுக்கு யோவான் பிறக்கப் போகிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பை அறிவிப்பதற்காக சொல்லப்பட்ட போது ஏற்கனவே எலிசபெத்து 6 மாதம் ஆயிடுச்சு. மார்ச் 25ஆம் தேதி, மார்ச் 25 + 3 ஜூன் 24, 3 மாதம், 9 மாதம். அப்போது திருமுழுக்கு யோவான் பிறக்கிறார். திருச்சபை எவ்வளோ அழகாக மெட்டிகுலஸாக மிக நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்து விழா வச்சுருப்பா. நம்ம சும்மா சாதாரணமாக செய்யவில்லை. அப்போ இதற்கு இடைப்பட்ட நாட்களில் 3 மாதம் போய் எலிசபெத் அம்மா நற்செய்தி எப்படி முடியுது? மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம்பீடு திரும்பினார். இப்போ இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்க வேண்டும். எனவே அதற்காக மே மாதம் 31ஆம் தேதி கன்னிமரியா எலிசபெத் அம்மாள் சந்தித்த விழாவை கொண்டாடுகின்றது. இந்த நிகழ்வில் அன்னை கன்னிமரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை நாம் இன்னும் வரலாற்று பின்புலத்தோடு பார்க்கின்ற பொழுது, இன்றைய முதல் வாசகம், ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார், கடவுள் உன்னோடு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கித்தியானான ஒபேது யகோதுடைய கூடாரத்திலே 3 மாதங்கள் உடன்படிக்கை பேழை இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பேழையை தான் தாவீது போய் போரிட்டு அதை எடுத்துட்டு வர்றார். அந்த உடன்படிக்கையினுடைய பேழை அந்த 3 மாதம் அவர்களுடைய இல்லத்தில் இருந்த பொழுது கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அந்த 40 ஆண்டுகள் இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்திலே பவனியாக அமைந்தபோது கூடாரம் அமைத்தார்கள். அந்த கூடாரத்திலே உடன்படிக்கை பேழை இருந்தது. அந்த உடன்படிக்கை பேழையில் 10 கட்டினுடைய பலகையும் அப்பவும் இருந்தன. அது கடவுளுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தியது. ஆக உடன்படிக்கை பேழை எங்கெல்லாம் செல்கின்றதோ அங்கு கடவுள் பிரசன்னமாயிருக்கிறார், கடவுள் அவர்களோடு இருக்கிறார். அது பழைய உடன்படிக்கை பேழை. புதிய பெட்டகம் யாரு? புதிய உடன்படிக்கை பேழை யார் என்றால் அன்னை கன்னிமரியா. காரணம், ஆண்டவர் தன்னுடைய உதரத்தில் இருக்கிறார், வயிற்றில் இருக்கிறார். எனவே புதிய உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே நம்ம பிரார்த்தனை சொல்கிறோம் இல்லையா? புதிய உடன்படிக்கை பெட்டகத்தை அன்னை கன்னிமரியா கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயாவில் உள்ள ஐன்கரீம்ங்கிறது தான் எலிசபெத் அம்மாளுடைய இடம், அவங்க இருக்கிற வீடு. இது யூதேயாவில் இருக்கிறது. எனக்கு எருசலேமிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். நாசரேத்திலிருந்து 80 கிலோமீட்டர் பயணம் செய்து அன்னை கன்னிமரியா எலிசபெத் வீட்டுக்கு போகிறாங்க. அதனால் இப்போவும் நீங்கள் அங்கே ஐன்கரீமுக்கு போனீங்கன்னா, 2009 நான் ரோமிலே படித்தபோது அங்கே சென்றேன். அந்த ஐன்கரீம் பட்டணங்கிறது கொஞ்சம் மேலே இருக்குது. அங்கே உன்னதங்களிலே தமிழ் எழுதியிருக்கிறாங்க. இந்த வாழ்த்து பாடலும் அங்கே இருக்கின்றது. எனக்குரிய 1 கிலோமீட்டர் மேலே போகணும். அது கீழே அவங்க மலையில், ஏன்னா அது வந்து மலை, அங்கே கீழே வந்தோம்னா ஒரு நீரூற்று இருக்கிறது. இந்த நீரூற்றில் தான் மேலிருந்து எலிசபெத் அம்மா கீழே இறங்கி வந்து அன்னை கன்னிமரியாவை சந்தித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சொன்ன வார்த்தை தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தை. ஆண்டவருடைய தாய் என்னமர நான் யார், வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும், பெண்களுக்கு ராசி பெற்றவர், என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலே குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆண்டவர் உனக்கு நிறைவேறு சொன்னாரே, நீ நம்பினதனால் தான் வந்திருக்கின்றாய், நம்பிய நீர் பேறு பெற்றவளாக இருக்கின்றாய்.
அதனால்தான் எல்லா தலைமுறைகளும் உன்னை பேரு என்று சொல்லும். இந்த ஜெபத்தை தான் நாம் மங்களவாத ஜெபத்தில் சொல்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உம்முடைய திருவயிற்றின் கீழ் இயேசுவும் ஆசி பெற்றவரே. இந்த சந்திப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஜெபம்தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் சொல்லுகின்ற அந்த அருள் நிறைந்த மரியே ஜெபம். அன்னை கன்னிமரியா இந்த நிகழ்வில் ஒரு புறம் எலிசபெத்திற்கு உதவி செய்கிறார், இன்னொரு புறம் கடவுளுடைய வார்த்தை நிறைவேறியதை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பியதனால் பேறு பெற்றவர்களாக மாறுகிறார். இவ்வுலகத்திற்கு மூன்றாவதாக உடன்படிக்கை, கடவுளுடைய பிரசனத்தை. அதனால தான் அங்கே இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. பிறகு திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேருமே வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வருகையை பார்த்தவுடன் குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. அப்பொழுது எலிசபெத்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். எலிசபெத்து மரியாவின் வாழ்த்து எலிசபெத்து கேட்டபோது வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளியது. எலிசபெத்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு சொன்ன ஜெபம் அருள்ந்த மரியே வாழ்க, பெண்களுக்கு ராசி பெற்றவர். சும்மா சொல்லலை. ஆக ஏற்கனவே ரெண்டு பேரும் சந்திச்சிட்டாங்க. திருமுழுக்கு யோவானும் திருமுழுக்கில் மட்டும் சந்திக்கலை, வயிற்றில் இருக்கிற பொழுதே திருமுழுக்கு யோவானும் ஆண்டவர் இயேசுவும் அங்கே சந்தித்திருக்கின்றார்கள். இத்தகைய ஒரு அர்த்தமுள்ள விழாவைத்தான் திரு அவையானது என்று கொண்டாடுகிறது. எனவே அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த இந்த நிகழ்வை நாம் கொண்டாடுகின்ற பொழுது நாம் தூய ஆவியினால் தூண்டுதலை பெற வேண்டும். தன்னுடைய உறவினருக்கு அவர் உதவியதைப் போல, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பியதைப் போல நாமும் நம்புகின்ற பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக மாறுகிறோம். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால தான் ஜோனா பார்க் அவளுடைய இறப்பின் நேரம் நெருங்கிவிட்டதை பார்த்தவுடன் சொன்னலாம், யூஸ் மீ ஆஸ் யூ கேன். She is going to be there for 1 year. I may last very short, last forever. But use me as you can. என்னை நீங்கள் எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அதில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனவே நாம் பிறருக்கு செய்கின்ற உதவி. சுவிட்சர்லாந்திலிருந்து உர்சுலா என்ற ஒரு பெண் நியூயார்க்கிற்கு ஆங்கிலம் படிப்பதற்காக செல்கிறார். அங்கே ஒரு பணக்கார வீட்டிலே அவர் இருக்கிறார். அந்த பணக்கார வீட்டில் இருக்கின்ற பொழுது, பணி செய்கின்ற பொழுது, அங்கிருந்த பணக்காரர்கள்லாம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஏழை, அதாவது தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்மணி மட்டும் சற்று வித்தியாசமாக ஒரு வாடகைக்காரை எடுத்துக்கொண்டு ஒரு ஆலயம் என்ற அந்த இடத்திற்கு சென்று ஏழை எளியவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஒரு ஏழை குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி அதுக்குள்ளே எல்லா காரியத்தையும் செய்கிறார். திருப்பி முடிஞ்சதுக்கப்புறம் வருகின்றால் வந்தவுடன் வாடகைக்காரில் அந்த ஓட்டுநருக்கு காசு எடுத்து கொடுக்குறார். அப்போது அவர் சொல்கிறார், அம்மா இது எனக்கு வேண்டாம், ஏன் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இன்னொரு ஏழைக்கு உதவி செய்யுங்கள். சைடு போஸ்ட் என்ற தினத்தாளிலே வந்த செய்தி. எனவே இவர் செய்த அந்த உதவி, உர்சுலா செஞ்ச அந்த உதவி அந்த ஓட்டுநரை இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தூண்டுதலை ஏற்படுத்தியது. அதை போன்றுதான் அன்னை மரியாவுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் அந்த அன்னையை போன்று நாம் நம்புகின்ற பொழுது, ஆண்டோடைய வார்த்தையை நம்புகின்ற பொழுது, இறை வார்த்தையை நம்புகின்ற பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக மாறுகின்றோம். நாம் பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது அன்னை மரியாவுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகின்றோம். அப்போது அன்னை மரியாவை பார்த்து எலிசபெத்து சொன்ன அந்த வார்த்தை நம்மை பார்த்து, நம்பிய நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் என்ற அர்த்தத்தை தரும். எனவே அத்தகைய அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம்.
மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே. அப்பத்தின் வழியில் அன்பினை சேர்த்து, திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து, என்னையே தருகின்றேன் இறைவா, காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மலரினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். சகோதர சொல்லினது முடிதமான பலி எல்லாம் தன் கற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாய் இருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாயிருப்பதா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவில் இட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றலை திரண்டு நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. பேரால் வருகிறவர் ஆசி பேசவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பார்க்குங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஒளியும் பிரிய தகுந்தங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பேர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு ஆறும். எங்களுக்கு எதிராக குற்றம்
செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை வழித்தடத்தில் உள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வானின்று வரும் யாவும் நலமானது, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானது. வானின்று வந்த
நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. உயிராகவா என் உணவாகவா இருந்தாகவா இருந்தாகவா உயிராகவா என் உணவாகவா இருந்தாகவா இருந்தாகவா நீரே என் உணவு நீரே என் உறவு நீரே என் வாழ்வு இயேசுவே என்றும் மாறாத மறையாத நேசமே. மன்றாடுவோமாக. இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டுகொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை வருட அடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியிலவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை என்னிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். என்னை அனுப்பியவரின் துள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சௌர் அனைவரும் தம் பணியிலும் அதும் ஆட்சிக்காகவும் அன்னையின் பொருளுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகம் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சிறாய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உலத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும்
பங்கேற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை ஒவ்வொருவருக்கு தந்துருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தெரிந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தையை அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய எங்கள் புனிடம் என்ற உண்மையது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதீங்க. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாது நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Balangan. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். மரியே வாழ்க. அம்மா மரியே வாழ்க. அம்மா மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க,
அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறியாத வானிலவா வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.